அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். காஞ்சி மகாபெரிவாளோட மகிமே சமுத்திரம் மாதிரி விரிஞ்சிருக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் பார்த்துட்டே வரோம். பெரிவா 1979 80ஆம் வருஷம் இந்த சமயத்தெல்லாம் கர்நாடகத்தில் யாத்திரையில் இருந்தா. இந்த கர்நாடகத்தில் ஹாஸ்பெட்டுங்கிற நகரத்தில் இருந்தா. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹம்பிங்கிற இடம், அந்த ஹம்பிங்கிறது சரித்திர புகழ்பெற்ற இடம் அப்படின்னு முன்னமே பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் யாத்திரை பண்ணிட்டு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் சிலதெல்லாம் பார்த்துட்டே வரோம். இந்த ஹம்பி வித்யாரண்யரோட மடம் உள்ள இடம், அந்த விருபாட்சேஸ்வரர் கோவிலுக்கு பின்னால தான் இருந்தா. அந்த கோவில்ல பெரிவா போயிருக்கிறதே ரொம்ப நாளா அங்க தேரு ரதோத்சவம் நடக்காத இருந்தது. அங்க பழைய தேர் இருந்தது. அந்த தேரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிடுத்து, எரிஞ்சு போயிடுத்து. அதனால இந்த தேருக்கு திருப்பி பண்ணி தேர் ரதோத்சவம் சுவாமிக்கு பண்ணணும் அப்படின்னு அங்க ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தா. அதுக்கு பெரியவா ரொம்ப அனுகிரகம் பண்ணி அதை அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஏற்பாடு பண்ணினத்துல அந்த தேர் ரதோத்சவம் நடந்தது. ரொம்ப விமர்சையா நடந்தது. சாண்டூர் மகாராஜா அவள்லாம் வந்து இந்த ரதோத்சவத்துல கலந்து கொள்ள, பெரியவாளும் வந்து அங்க இருந்து ரதோத்சவத்துல கலந்துண்டு, விருபாட்சேஸ்வருக்கு பம்பாதேவின்னு அம்பாள் பேரு, புவனேஸ்வரி அம்பாள், இந்த ரதோத்சவத்துக்கு பெரியவா கலந்துண்டு அதுல சந்தோஷப்பட்டா. இந்த ரதோத்சவம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். நமது மதத்துல பல சிறப்புகள், அந்த சிறப்புகள்ல ஒண்ணு இந்த ரதோத்சவம் அப்படிங்கிறது. எல்லா கோவிலையும் அநேகமா பிராச்சீனமான கோவில்லாம் தேர் ஓடும். தேரு அப்படின்னா இந்த தேருக்கு ஒரு பழமொழியே என்னென்ன, ஊரு கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு தானே சொல்றோம். அப்படின்னாலே இந்த ரதோத்சவத்தினால என்ன நமக்கு ஒரு சமுதாயத்துக்கு லாபம் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறா, ஒன்னா சேர்ந்து அந்த ரதத்துல வடம் பிடிச்சு இழுத்து ஒரு தேரை ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு பல பேரோட சகாயம் தேவைப்படுறது, பல பேரோட உழைப்பு தேவைப்படுறது. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ரதம் ஓட முடியும், அதை பண்ண முடியும், ஓட்ட முடியும். அதனால இந்த சமுதாயத்துல உள்ள பல தரப்பட்டவாளுக்கும் அதுல பங்கு இருக்கிறதுனால இந்த ரதோத்சவத்தை ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. சமுதாய ஒற்றுமைக்கு, ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கிறதுக்கு இந்த ரதோத்சவம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நாம இப்போ பிரபலமா கழிப்பிற மனிதநேயம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட இருக்கணும், அன்போட இருக்கணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் எப்போ நிஜமாவே வரும் அப்படின்னு, நமக்கு நிஜமாவே பக்தி இருந்தாக்க ஈஸ்வர சந்நிதியில தான் இந்த நம்மளோட இண்டிவிஜுவலா இருக்கிற வித்தியாசங்கள் ஏற்றத்தாழ்வெல்லாம் மறந்து போய் அந்த ஆண்டவனோட சந்நிதியில தான் எல்லாரும் நாம ஒண்ணு, அவரோட குழந்தைகள் அப்படிங்கிற சகோதரர்கள் அப்படிங்கிற பாவத்துல நாம ஒன்றுபடுறோம். அதனாலதான் நமது முன்னோர்கள்லாம் இந்த கோவில் அப்படி ஒரு சமுதாய ஒற்றுமைக்கு ஒரு கேந்திரமா வச்சா, அதுல ரதோத்சவத்தை ரொம்ப முக்கியமா வச்சா. அதனால்தான் ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழியே வர அளவுக்கு அது எல்லாரையும் ஊரை ஒன்னா கூட்டி இருக்கு. இன்னைக்கும் பாக்குறோம் எல்லா இடத்துலயும் இந்த ரதோத்சவம்னாலே அப்படிதான் நடக்குது. அதனால்தான் பெரியவா என்ன பண்ணினா, முன்னமே பார்த்திருக்கோம், திருவாரூர் தேரழகு அப்படின்னு இருந்தது. அந்த ஓடாத தேரை ஓடுறதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணி டொனேஷன்லாம் கொடுத்து இந்த திருவாரூர் தேர் ஓட ஆரம்பிச்சது அப்படின்னு. அதே போலதான் எங்க ஹம்பிலையும் விருபாட்சேஸ்வரர் தேர் ஓடாத இருந்த தேர் பெரியவா கிருப்பையினால அவ அனுகிரகத்துல ஆசைப்படி ரதோத்சவம் நடந்தது. அந்த ரதோத்சவத்துல எல்லாம் முடிஞ்சோடனே சாண்டூர் மகாராஜா வந்து அவளுக்கு என்னென்னலாம் கௌரவம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு பெரியவா உத்தரபடி பண்ணினர். அந்த ஸ்தபதிகளுக்கு பெரியவா தோடா பண்ணி போட்டா. முக்கியமா நமது சம்பிரதாயத்துல கோவில் கட்டினாக்க இந்த ரதம் எல்லாம் பண்ணினா அந்த பண்ணின ஸ்தபதிகளுக்கு முதல் மரியாதை அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதுல ரொம்ப பெரியவா குறிப்பா இருப்பா. இந்த ஸ்தபதிகள் கையில தானே இந்த ஈஸ்வர சாநித்தியம் இருக்கு. அவ எப்படி எல்லாம் ஒரு தெய்வ விக்கிரகங்கள்லாம் படிச்சு எடுக்கிறா. அவ கையில வரும் சாதாரண ஒரு கல்லா இருக்கிறத நமக்கு பேசுற ஒரு அனுகிரகம் என்ற ஒரு மூர்த்தியா பண்ணி கொடுக்குறா அப்படின்னா எவ்வளவு பெரிய கலை. அதனால அவளுக்கு கௌரவப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த ஸ்தபதிகளுக்கு எல்லாம் தோடா பண்ணி போட்டு, முக்கியமான ஸ்தபதிக்கு தோடா பண்ணி போறது, மற்ற கூட ஒத்தாசை பண்ணவாளுக்கெல்லாம் அவளுக்கு ஏத்தாப்புல என்னென்ன கௌரவம் பண்ணணுமோ பண்ணி சால்வையெல்லாம் போட்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினா. அப்ப இந்த சாண்டூர் மகாராஜா ஒரு பெரிய மரகதத்துல வயிறெல்லாம் பதிச்ச ஒரு பெண்டோட சேர்ந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு மாலை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணினார். அதை விருபாட்சேஸ்வரர் சுவாமிக்கு சாத்த சொன்னா. அதே மாதிரி அம்பாளுக்கு ஆகாரம் எல்லாம் சாத்த சொல்லி எல்லாம் பண்ணி
சுவாமிக்கெல்லாம் அலங்காரத்துக்கு எல்லாம் கௌரவப்படுத்தி காணிக்கையெல்லாம் செலுத்தி மற்றவாளுக்கெல்லாம் இந்த ரதோத்சவத்துக்கு கைங்கரிமன்வாளுக்கு மரியாதை எல்லாம் பண்ணி இந்த ஹம்பியில ரதம் ஓட முடியுமா பண்ணினா. இன்னைக்கும் போனா பார்க்கலாம் எல்லாரும். இந்த ஹம்பியில ரதோத்சவம் ரொம்ப பிரபலமா நடந்துட்டு இருக்கு. அப்படி ரதம் ஓடுறதுக்கு காரணமா இருந்தது பெரியவாளோட இந்த முயற்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படி போற இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பல விதமான காரியங்கள் பண்ணியிருக்கா. அப்படி இந்த ஹம்பியில இருந்துருக்கிறதே சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அவளை ஷாவேலி சாஸ்திரிகள் அப்படின்னு பேரு. அவ சென்னையில கிரீன்வேஸ் ரோட்ல காமாட்சிக்கு பெரிய ஆலயம் கட்டிருக்கா. காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு எப்படி ஆலயம் இருக்கோ அதே மாதிரி சென்னையில கிரீன்வேஸ் ரோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு காமாட்சி கோவிலும் கட்டியிருக்கா. பெரியவாள்கிட்ட காஞ்சி மடத்துல ரொம்ப அத்தியந்த பக்தி உள்ளவா, பரமபக்தா. அந்த ஷாவேலி சாஸ்திரிகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தது. ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்ததுனால அவரோட பிள்ளைகள் என்ன பண்ணா, குமாரர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டா. வைத்தியம்லாம் பண்ணியிருந்தா கூட ஈஸ்வர கிருபையினால்தான் சரியாகணும் அப்படிங்கிறதுனால பெரியவாளுக்கு பிரார்த்தனை பண்ணா. ஏன்னா அவளுக்கு எல்லாம் குலதெய்வம் மாதிரி பெரியவாளே தான் சர்வம். காமாட்சி கோவில் கட்டினா கூட காமாட்சி வேற இல்லை, பெரியவா வேற இல்லையே. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு தானே சொல்றோம். ரெண்டும் ஒண்ணு தானே நாம எல்லாருமே பாக்குறோம். சாஸ்திரமும் அப்படித்தானே சொல்றது. அதனால பெரியவாளுக்கு பிரார்த்தனை பண்ணிண்டா. என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு நல்ல பூர்ணமா குணமாயி அப்பா சௌக்கியமா வரணும், 2000 பேருக்கு அன்னதானம் பண்றோம் அப்படின்னு வேண்டிண்டா. அவளுக்கு என்னமோ அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு தோணித்து அன்னதானம் பண்றோம் அப்படின்னு வேண்டிண்டா. இந்த பிரார்த்தனையினால அந்த ஷாவேலி சாஸ்திரிகள் உடம்பு சொஸ்தமாயிட்டார், குணமாயி வீட்டுக்கு அழிச்சுன்னு வந்துட்டா. வீட்டுக்கு அழிச்சுன்னு வந்த உடனே அவரோட பசங்களான இந்த கிருஷ்ணா காஷி அப்படிங்கிற 2 பேரும் என்ன பண்ணா, நேர பெரியவாள்கிட்ட வந்தா. பெரியவா ஹம்பியில இருக்கிறது வந்து பெரியவாள்கிட்ட சொன்னா, தங்களோட பிரார்த்தனையை சொன்னா. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தது. அந்த சமயத்துல பெரியவாளுக்கு பிரார்த்தனை பண்ணோம், 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு. பெரியவா அந்த பிரார்த்தனையை நடத்தி கொடுக்கணும், நிறைவேற்றி கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான். பெரியவா உடனே என்ன பண்ணா, தங்கிட்ட கைங்கரியம் ஏகாம்பரம் அப்படிங்கிற அவர்கிட்ட சொல்லி, நீ ஒண்ணு பண்ணு, அவள்கிட்டேந்து ஒரு 500 பேருக்கு சாப்பாட்டுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ அந்த சாமான்லாம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னா. இந்த சாமானை வாங்கி வச்சுன்னு என்ன பண்றது? உடனே பெரியவா சொன்னா, இந்த 500 பேருக்கு வேணுங்கிற சாமானுக்கு எல்லா சாமானும் வாங்கி வச்சுக்கோ. வாங்கி வச்சுன்னு தினம் இங்க தரிசனத்துக்கு வரா, கிட்டத்தட்ட 40-50 பேர் போல வரா. அவளுக்கெல்லாம் சமையல் பண்ணி அன்னதானம் போடுறதுக்கு, இங்க வரவாளுக்கு தரிசனத்துக்கு வரவாளுக்கு எத்தனை பேர் வராளோ, ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பேர் வராளோ வரட்டும். ஆவரேஜா பார்த்தாக்க 40-50 பேரா இருக்கு அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு போடலாம். 500 பேருக்கு உள்ள சாமான 10 நாள் வரைக்கும் ஓடும். ஒரு வாரம் 10 நாளைக்கு ஓடும். அப்படி ஒரு வாரம் 10 நாளைக்கு இங்க வரவாளுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுறதுக்கு சாமான்லாம் வாங்கி வச்சுக்கோ. அந்த சாப்பாடு போடுறதே தினம் ஒரு பாயசம் பழம் போடணும். தினம் நீங்க சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் பண்றீங்களோ பண்ணுங்க, அதுல ஒரு பாயசம் பழம் எக்ஸ்ட்ராவா போடணும். ஏன்னா அவ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, போஜனம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு. அதனால இப்படி ஒரு ஏற்பாட்டோட பண்ணு அப்படின்னா. இன்னொரு 500 பேருக்கு என்ன பண்ணுன்னா, அங்க பக்கத்துல சிந்தாமணி மடம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னோம். வித்யாரண்ய சுவாமிகளால ஸ்தாபிதம் பண்ணின மடம். அந்த சிந்தாமணி மடத்துக்கும் தரிசனத்துக்கெல்லாம் வரவா இருப்பா, எல்லாம் பண்ணுவா. அங்கேயே மனுஷாலாம் இருக்கா. அதனால இந்த சிந்தாமணி மடத்துல போய் இன்னொரு 500 பேருக்குன்னு சாமான வாங்கி போட சொல்லும். அவளும் வரவாளுக்கெல்லாம் தரிசனத்துக்கு வரவாளுக்கு ஆகாரம் பண்ணி வைக்கட்டும். அங்கேயும் இது மாதிரி பண்ணணும், ஒரு பாயசமேசம் போட்டு பரமாறணும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லும் அப்படின்னா. சோ இப்போ 2000 பேர்ல பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு வரவாளுக்கு 500 பேருக்கு சாமான வாங்கி தர சொல்லி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. சிந்தாமணி மடத்துல வரவாளுக்கு 500 பேருக்கு சாமான வாங்கி கொடுக்க சொல்லி அங்க வரவா சாப்பாடு போட்டு போஜனம் பண்ணி வைக்கிறது ஆச்சு. 500 1000 ஆச்சு. மீதி 1000 பேருக்கு சாப்பாடு போடணும். இதுக்கு என்ன பண்ணினா பெரியவா, அங்க விருபாட்சீஸ்வரர் கோவில் இருக்கு, பெரிய யாத்திரை ஸ்தலமா இருக்கு, பல பேர் வரா தரிசனத்துக்குலாம் வர யாத்திரிகர்கள்லாம். அதனால அந்த கோவில் நிர்வாகத்திட்ட கோவில்ல கொடுத்து 1000 பேருக்கு உண்டான சாமான வாங்கி தர சொல்லும். அப்படி அந்த 1000 பேருக்கு உண்டான சாமான வாங்கி கொடுத்து அந்த கோவில் நிர்வாகிகள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லி தினம் புளியோதரை தயிர் சாதம் இது மாதிரி சாதங்கள்லாம் கலந்த சாதமா பண்ணி சித்திரான்னங்களா பண்ணி வர தரிசனத்துக்கு வர யாத்திரிகர்களுக்கெல்லாம் நல்லா விநியோகம் பண்ண சொல்லும். இப்படி பண்ணினாலே இங்க 1000 ஆச்சு, அங்க 500 ஆச்சு, அங்க 500 ஆச்சு. 2000 பேருக்கு போஜனம் பண்ணி வச்சது இவாளோட பிரார்த்தனை நிறைவேறிடும்.
இப்படி அதுக்கு உண்டான சாமான்கள்லாம் அவள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வாங்கி போட சொல்லு அப்படின்னு இந்த சாவலி ஹர்ஷிகள் குமாரர்கள்ட்ட சொன்னா. அவளுக்கு பரம சந்தோஷம். நாம 2000 பேருக்கு சாதம் போடணும் அப்படின்னா என்னமோ ஏதோ நினைச்சுட்டு இருப்போமே. ஆனா பெரியவா ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டா. இங்க 500 பேருக்கு போட சொல்லு, அங்க 500 பேருக்கு சொல்லு, அங்க 1000 பேருக்கு சாமான வாங்கி தர சொல்லு அப்படின்னு அவ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறா. அதாவது அந்த பிரார்த்தனை நாம பண்ணி குருகிட்ட போய் அவ சரணத்துல ஒப்படைச்சிட்டோம்னு, நீங்க தான் நிறைவேற்றி கொடுக்கணும், பெரியவா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுங்க, அவ பிரார்த்தனை பண்ணிண்டா இல்லையா, அதுக்கு அனுகிரகம் இப்படி பண்றா. இந்த போஜனம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு அன்னதானம். தானத்துல சிறந்தது அன்னதானம். வாய் வாழ்த்தல்லைனாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிமோ. நமக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போராது. பவுனா கொடுக்கட்டும், படமா கொடுக்கட்டும், காசா கொடுக்கட்டும், வஸ்திரமா கொடுக்கட்டும், எதை கொடுத்தாலும் இன்னும் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்போம். ஆனா அந்த அன்னத்தை மட்டும் என்னென்ன பசி வேளையில வேணும்னு தோணும். அந்த பசிக்கு அன்னம் யாராலும் கொடுத்துட்டா நம்ம வயிறு என்ன குடிக்குமோ அதுக்கு மேல துளி கூட நம்மளால எடுத்துக்க முடியாது, வாங்கிக்க முடியாது, போரும்னு தோணி போயிடும். அதனால்தான் வாய் வாழ்த்தல்லினாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால்தான் எதுவா இருந்தாலும் முக்கியமான விஷயங்களுக்கு இந்த அன்னதானம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல நம்ம தேசத்துல இது ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு.